நிகழ்தகவு. நடுரோட்டில் துண்டாக கிடந்த மனித கை. நள்ளிரவில் ரத்தம் உறைந்தபடி இருந்த கையை பார்த்த காவல்துறையினர் கை துண்டாக்கப்பட்ட உடலை 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் தூக்கி வீசிய பயங்கரம். சடலத்தின் கையில் குத்தப்பட்டிருந்த டாட்டூவை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். இளைஞர் கையை துண்டாக வெட்டி துடிதுடிக்க கொன்றது யார்? கொலைக்கான பின்னணி என்ன? இரவு 12 மணி இருக்கும். மணவெளி பகுதியில் போலீஸ் வழக்கம் போல ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ நடு ரோட்ல தெருநாய் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஹாரன் அடிச்சிருக்காங்க. ஆனா அந்த தெருநாய் எந்த அசைவும் இல்லாம கிடந்ததை பார்த்து வாகனத்துல இருந்த காவலர்கள் இறங்கி கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது நடு ரோட்ல இருந்தது தெருநாய் இல்ல, அது துண்டாக்கப்பட்ட மனித கை அப்படிங்கிறது. அதை பார்த்ததும் ஷாக் ஆன காவலர்கள் மனித கையை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பினவங்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதுக்கு பிறகு ஊர்ல யாரையாவது காணோமான்னு புகார் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக மிஸ்ஸிங் கேஸுடைய லிஸ்டை எடுத்து பார்த்திருக்காங்க. இதுக்கு நடுவுல கண்டமங்கலம் விவசாய பகுதியில கையில்லாத மனித உடல் இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்குது. அடுத்து சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க அந்த கையில்லாத உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. அதுலதான் மணவெளியில இருந்த கையும் கண்டமங்கலத்துல கிடந்த மனித உடலும் ஒரே நபருடையதுதான் தெரிய வந்துச்சு. அதோட அந்த சடலத்துடைய கையில ஆதின்னு பச்சை குத்திருந்ததை வச்சு தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. இந்த இளைஞர் யாரு? அவருடைய கையை யாரு இப்படி துண்டா வெட்டுனது? அவரை எத்தனை நாளா காணோம்? அவரை காணோம்னு வீட்டில் உள்ளவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. அந்த நேரத்துல தான் சடலம் கிடந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு சிசிடிவி காட்சி போலீஸ் கையில சிக்கி இருக்குது. அந்த சிசிடிவியில மணவெளி பகுதி வழியா 16ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு ஒரே பைக்ல 3 பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. பைக்கை ஓட்டுனது ஒரு இளைஞர், நடுவுல ஒரு இளைஞர், பின்னாடி ஒரு இளைஞர்னு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பைக் திரும்பி வந்தப்போ அதுல 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. நடுவுல உட்கார்ந்திருந்த ஆளையே காணோம். இந்த விஷயம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றினதோட சடலத்துடைய கையில பச்சை குத்தி இருந்ததை வச்சும் புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் அந்த இளைஞர் யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த 33 வயசான ஆதி நாராயணன் தான் கொலை செய்யப்பட்டவரு. இவரு 16ஆம் தேதி நைட் அன்னைக்கு கண்டமங்கலம் டு செல்லிப்பட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா பைக்ல வந்த பாபு, ரோஹித் 2 பேரும் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக சாலையோரத்துல வண்டியை நிறுத்திட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆதி நாராயணன் பாபு, ரோஹித் நிறுத்தி வச்சிருந்த பைக் மேல கைய வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த 2 பேரும் ஆதி நாராயணன் பைக்கை தான் திருட வந்திருக்கான்னு நினைச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்காமலேயே சர்ற மாதிரியா தாக்கி இருக்காங்க. அதுக்கு ஆதி நாராயணனும் யார திருடன்னு சொல்றன்னு கேட்டு பாபு, ரோஹித் 2 பேரையும் சர மாதிரியா அடிச்சிருக்காரு. அப்போ திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த பாபு ஆதி நாராயணனை கண்ட மேனிக்கு வெட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களை அடிச்ச இந்த கை இருக்கவே கூடாதுன்னு ஆதி நாராயணனுடைய கையை துண்டா வெட்டி இருக்காங்க. அதுல சம்பவ இடத்திலேயே ஆதி நாராயணன் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆதி நாராயணனுடைய சடலத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வீசுறதுக்கு பிளான் போட்டு எடுத்துட்டு போகும்போதுதான் கை மட்டும் தனியா சாலையில விழுந்திருக்குது. கண்டமங்கலத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிருந்த பாபுவையும் ரோஹித்தையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு பாபு, ரோஹித் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.